அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்பானி பிராணிகளை அறுக்கின்ற பொழுது என்ன ஓத வேண்டும் என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம். குர்பானி பிராணியை அறுக்கச் செல்கின்ற பொழுது நிய்யத்துடன் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் என்று ஓதி அல்லாஹும்ம ஹாதா மின்க வ இலைக் ஃபதகப்பல் மின்னி என்று சொல்லிவிட்டு பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும். அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தன்று தங்களுடைய 2 கொழுத்த குர்பானி பிராணிகளை ஆடுகளை பிடித்து குர்பானி கொடுப்பார்கள். அவ்விரண்டு ஆடுகள் பக்கமாக முன்னோக்கி சென்று அறுக்க முன்னோக்கி செல்கின்ற பொழுது நபி அவர்கள் இந்த வாசகத்தை ஓதுவார்கள். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம மின்க வலக் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடுத்து சொல்லுவார்கள், அன் முஹம்மதின் வ உம்மத்திஹி என்று சொல்லுவார்கள். இது முஹம்மதின் சார்பாகவும் அவருடைய உம்மத்தின் சார்பாகவும் தருகிறேன் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த பிராணியை அறுப்பார்கள். நாம் கொடுக்குகின்ற பொழுது இந்த இன்னி வஜ்ஜஹ்து ஓதியதற்கு பிறகு இன்ன ஸலாத்தி நுசுகி என்ற ஆயத்தை ஓதியதற்கு பிறகு அல்லாஹும்ம ஹாதா மின்க வ இலைக் என்று சொல்லி பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் சொல்லி என்ன செய்யலாம், அறுக்கலாம்.